மயிலாடுதுறை அருகே உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற கருணாநிதி சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு டோக்கன் வழங்கி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்த திமுக நிர்வாகிகள். மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முழு உருவ வெண்கல சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கருணாநிதியின் பேரனுமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிலையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக மணல்மேடு மட்டுமின்றி மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் திமுகவினர் வாகனங்களில் அழைத்து வரப்பட்டிருந்தனர். பின்னர் கூட்டம் முடிந்ததும் முன்கூட்டியே பேசியபடி கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு டோக்கனை வாங்கிய தொண்டர்கள் ஆங்காங்கே கூட்டமாக காத்திருந்தனர். இறுதியாக டோக்கனை கொடுத்துவிட்டு ரூபாயை பெற்ற பின்னரே தாங்கள் வந்த வாகனத்தில் பொதுமக்கள் ஏறி சென்றனர். மேலும் பணத்தை கொடுத்த நிர்வாகிகள் ஆளுங்கட்சி கூட்டத்திற்கே ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்ட வேண்டிய நிலை இருக்கிறது என புலம்பி தள்ளினர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.